ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. 2026 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2026 පෙබ්‍රවරි මාසේ 22 වෙනිදා ඉරුදිනයයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. මේ මාසේ අන්තිම ඉරුදිනය. எபிரேயர் எழுதின புத்தகத்துக்கு நாங்க திருப்புவோம். ඊබ්‍රු පොතට අපි අරව ගනිමු. 6வது அதிகாரம் 7வது 8வது வார்த்தை. 6 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි 8 වෙනි පදය. சிங்களத்திலே தமிழிலே எடுங்கள், ஆங்கிலத்திலும் வாசியுங்கள். භාෂා තුනේම කියවමු. எபிரேயர் புத்தகம் பைபிள்ல தான் இருக்கு. எபிரேயர் 6, 7, 8. ඊබ්‍රු පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය 8 වෙනි පදය. நிப்பாடு, சிங்களத்தில் வாசிங்க தாங்க. நல்லா கேளுங்க. எப்படி ஏனில் தன்மேல் பெய்கிற மழை. කොහොම තමන් කෙරේ මේ වැස්ස. நல்லா கேளுங்கள். හොඳට ආන්න. எப்படி எனில் කොහොමනම් தன்மேல், சிங்களத்தில் வாசி, அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. எப்படி எனில் කොහොමනම් தன்மேல் பெய்கிற மழை, அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. තමන් කෙරේ නිතරම වයින ඒ වැස්ස උරාගනිමින්. நன்றா கேளுங்க. இது எதை குறிப்பிடுகிறது? මේක මොන දේද මේ ස්ථානේ පෙන්වන්නේ? இதுல எதை எங்களை காண்பிக்கிறது? මොකද්ද අපට මේ ස්ථානයෙන් පෙන්වන්නේ? நன்றா கேளுங்க. හොඳට ආන්න. எப்படி எனில் කොහොමනම් தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. තමන් කෙරේ නිතරම ඒ වයින්ව වැස්ස උරාගනිමින්. கேளுங்க இந்த வார்த்தை. தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். පොළවේ ඒ දාන බීජ දෙවියන් වහන්සේගෙන් ඉන්න වර්ෂාව තුලින් ආශිර්වාදය ලබයි. பிரதர் ஏதோ சொல்லிட்டாரு, நீங்க வாசிங்க சிங்களத்துல. நல்லா கேளுங்க. இதுல நிலம் என்று சொல்லப்படுது. පොළව කියලා කියා තිබෙනවා. நல்லா கேளுங்க. அடிக்கடி பெய்கிற மழை, නිතරම වයින වර්ෂාව. ஒருவர் இதை பயிரிடுகிறார், එක්කෙනෙක් මේක බීජ දානවා. அடுத்தது நிலம் என்று சொல்லப்படுகிறது. පොළව කියලා කියා තිබෙනවා. அடிக்கடி பெய்கிற மழை, නිතරම වයින වැස්ස. இதை ஒருவர் பயிரிடுகிறார். එක්කෙනෙක් මේ බීජ දානවා. எதிலே பயிரிடுகிறார்? நிலத்திலே பயிரிடுகிறார். මොකේද යා වපුරන්නේ? පොළවේ වපුරනවා. நன்றா கவனிங்க, நன்றா சிந்திங்க. හොඳට කල්පනා කරන්න. நிலம் மனிதனுடைய இருதயத்தையும் மனதையும் குறிக்கிறது. පොළව කියන්නේ මනුස්සයාගේ අදවත සම්බන්ධ කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஒருவர் அதை பயிரிடுகிறார். එක්කෙනෙක් ඒ දේ බීජ දානවා. நன்றாக வசனத்தை விளங்கிக் கொள்ளுங்க. හොඳට වචනය තේරුම් ගන්න. அடிக்கடி பெய்கிற மழை, නිතරම වයින වර්ෂාව. ஒருவர் அதை முளைப்பிக்கிறார். එක්කෙනෙක් ඒ බීජ දානවා. அதுக்கு நிலம் தேவைப்பட்டது. ඒකට පොළව ඕනේ. நீயோ நானோ நிலமா இருக்கலாம். ඔබත් මමත් පොළවක් හැටියට ඉන්නට පුළුවන්. ஆகையினால ඒ නිසා நாங்கள் நிலத்தை போன்றவர்கள். අපි පොළව වගේ ඉන්න අය. என்ன விதைக்கப்படுகிறது? මොකද්ද වපුරන්නේ? ஒருவர் விதைக்கிறார். කෙනෙක් වපුරනවා. அடிக்கடி பெய்கிற மழைக்கு அடையாளமா இருக்கிறது. නිතරම වයින වර්ෂාවට අඩයාලමක් හැටියට. அடிக்கடி பெய்கிற மழை, නිතරම වයින වර්ෂාව. ஒருவர் அதை என்ன செய்கிறார்? விளைய செய்கிறதுக்காக கிரியை செய்கிறார். එක්කෙනෙක් බීජ එන පිණිස ඒක වපුරනවා. அடுத்தது அந்த நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. පොළව කියලා කියා තිබෙනවා. நம்முடைய வாழ்க்கை நிலத்துக்கு அடையாளம் தான். අපේ ජීවිතය ඇවිල්ලා පොළවට අඩයාලම. கேட்டுக்கொள்ளுங்க. சபையே, සභාව தேவன் எங்களுடைய கரத்திலே பரிசுத்த வேதாமத்தை கொடுத்திருக்கிறார். සුද්ධ වූ බයිබලය අපේ අතට දී තිබෙනවා. ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. தினமும் வாசி, නිතරම කියවන්න. දිනමුන් ධ්‍යානි. දිනපතා ඒක මෙනෙහි කරන්න. அதை நம்பு, ඒක විශ්වාස කරන්න. கிரியை செய், ක්‍රියා කරන්න. பிரசங்கங்கள். දේශනාවල්. நல்லா கேளுங்க, இது அடிக்கடி பெய்த மழைக்கு அடையாளமா இருக்கிறது. මේක නිතරම වයින් වරුසාවට අඩයාලමක් ඇඩියට ஒரு තිබෙනවා. பிரசங்கியா ஊழியக்காரலா நாங்கள் ஒரு கருவிகளாக இருக்கிறோம். දේශනා කරන සේවකයන් අපි එක ආයුධයක් ඇඩියට ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஒவ்வொரு சனிக்கிழமை உபவாச ஜெபம், வேத படிப்புகள் இருக்கிறது. සෙනසුරාදා නිරාරයාඥාව ඒ වගේම බයිබල් ඉගන්වීම තිබෙනවා. அது மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் இருக்கிறது. ඉරිදා දේශනාව அது තිබෙනවා. வாலிபர் கூட்டத்துல வேத படிப்போ பிரசங்கம் இருக்கிறது. තරුණ කණ්ඩායමේ ඇවිල්ලා රැස් වෙන විට බයිබලේ කියවනවා. வீட்டு கூட்டங்கள்ல பிரசங்கங்கள் இருக்கிறது. ගුව රැස්වීම වල දේශනා பெண்கள் තිබෙනවා. ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியங்கள படிப்பினைகள் இருக்கிறது. ඒ කාන්තා රැස්වීම පිරිමි රැස්වීමේදී ඉගන්වීම තිබෙනවා. இதெல்லாம் எங்களுக்கு பெய்கிற மழை என்பதை மறக்காது. මේ අපට වයින්නා වූ වරුසාව නැත්තම් වැස්ස කියන එක ඔබ අමතක කරන්න එපා. ආමේන්. ආමේන්. ஆமென். ஆமென். ஒரு நாளைக்கு ஆகார பஞ்சத்தை விட பிரசங்கம் இல்லாத பஞ்சம் வரும். එක කාලෙක කෑම සාගතයක් නෙවෙයි වචනේ නැති දේව වචනේ නැති සාගතයක් ඇති වේවි. இப்பவே படிக்க, மழையாக அடிக்கடி பெய்யுற இந்த மழையை வாசிச்சு தியானிச்சு படிச்சு வளர வேண்டிய நீ விட்டு விட்டபடியினாலே உன்னுடைய நிலம் ආශිර්වාදத்தை பெறாது. නිතරම වයින්නා වූ වරුසාව වගේ මේ බයිබලේ අතේ තිබිලා මේක කියවන්න මෙනෙහි කරන්න මේ දේශනාව ආන්නේ නැහැ. ඒක ඔබ අතහැරියා. பலன் பெறாது. ඒකේ ඵලයක් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஒரு நாளைக்கு நீ எத்தனை அதிகாரத்தை நீ வாசிக்கிறாயோ எனக்கு தெரியாது. ඔබ දවසට පරිච්ඡ කීයක් කියවනවද කියන එක දන්නේ නැහැ. இப்பவே இன்ஸ்டன்ட் நோட்டீஸ் மாதிரி ஒரே ஒரு வார்த்தை. ඒ විනාඩි දෙකේ නූඩල්ස් වගේ එකම එක இல்லாட்டி වචනයක්. யாருடைய பிரசங்கம் இல்ல யாருடைய தியானத்தினால வர பிரசங்கத்தை கேட்டு இந்த ஓட்டத்தை ஓடுகிறிய எனக்கு தெரியாது. කාගේ හරි දේශනාවක් නැත්නම් කාගේ හරි මෙනෙහි කිරීමක් කාලා ඔබ මේ ජීවිතේ දුවනවද දන්නේ ஒரு නැහැ. கிறிஸ்தவன் வருஷத்துக்கு ஒரு முறையாவது முழு வேதாமத்தையும் வாசித்திருக்க வேண்டும். කිතුණුවෙක් අවුරුද්ද තුල තමන්ගේ බයිබලේ කියලා අමාර කරන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எத்தனை பேர் இந்த வருஷத்துல ஜனவரில இருந்து நான் முழு வேதாமத்தை வாசிக்கணும் என்று முயற்சி செய்து இருக்கிறீர்கள்? ජනවාරි මාසේ නම් කවුරු හරි උත්සාහ දරුවද මේ බයිබලේ කියවලා ඉවර කරන්න ඕනේ කියලා. ஒரு வருஷத்துல வாசிக்கணும். මේ අවුරුද්ද තුල කියලා ඉවර நீங்க කරන්න அப்படி ඕනේ. பிளான் எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. එහෙම ඔබ සැලසුමක් දාලා නැතුව எப்படி ඇති. முன்னுக்கு வரலாம்? කොහොමද ඉදිරියට එන්න எப்படி පුළුවන්? பணக்காரனாகலாம்? කොහොමද පෝසත් වෙන්න எப்படி පුළුවන්? 4 பேருக்கு முன்னாக நாளா நிக்கலாம்? අතර දෙනෙක් ඉදිරිය අතර විදිය எப்படி කොහොමද ඉන්න வியாபாரத்தை පුළුවන්? பெருக்கலாம்? කොහොමද எப்படி ව්‍යාපාරය சாப்பிடலாம்? කොහොමද කන්නේ? எப்படி உடுத்தலாம்? කොහොමද අඳින්නේ? எப்படி உலகத்தை அனுபவிக்கலாம்? කොහොමද ලෝකයේ බුද්ධි විඳින්නේ? இன்னைக்கு உங்களோட நிலம் ஆசீர்வாதத்தை காணாது. ඔබගේ පොළොව ආශිර්වාදය දකින්න. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதத்தை காணாது. ඔබගේ ජීවිතයේ ආශිර්වාදය දකින්නට බෑ. ஆண்டுடைய வார்த்தை தன்னில் தானே வல்லமை நிறைந்த வார்த்தை. දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙවියන් වහන්සේ තුලම ඒ තුලම බලය පිරුණු වචනය. சொல்லுங்க ஆமென். ஆமென். அது வல்லமை நிறைந்தது. ඒක බලය පිරුණු திரும்ப වචනය. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை கடவுளா இருக்கிறார், கடவுளே அந்த வார்த்தையா இருக்கிறார். නැවත නැවත කියන්නම් ඒ වචනේ දෙවියන් වහන්සේ තමයි වචනය. நன்றா சிந்திங்க. හොඳට කල්පනා කරන්න. வருஷம் தொடங்கக்கல வருஷ கடைசியில ப்ரோக்ராம்கள் போடுவாங்க. අවුරුද්ද පටන් ගැනීමේදී අවසානයේදී ප්‍රෝග්‍රෑම් දානවා. முதல் ப்ரோக்ராம் எப்ப ட்ரிப் போறது? කවදද අපි ට්‍රිප් එකක් යන්නේ? அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? ඊගාව එක කුමක්ද எப்ப දන්නවද? நல்லா தூங்குறது? කවදද හොඳට නිදාගන්නේ? அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? ඊගාව එක කුමක්ද දන්නවද? அடுத்த கொண்டாட்டம், ඊගාව සැමරීම. அது பிறகு திண்டாட்டம். ඊට පස්සේ කැළඹීම. நல்லா கேளுங்க, හොඳට ආන්න. இந்த வருஷத்துல මේ අවුරුද්දේ தேவன் எத்தனையோ வருஷமாக எங்கள் மேல மழையை பெய்ய பண்ணினார். අවුරුදු ගණනාවක් උන්වහන්සේගේ වැස්ස අපි කෙරේ වරුසාව වැස්ස වැස්සුවා. சிக்கிறார் பாத்தீங்களா பேசக்கல? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். ஒரு மணித்தியாலமாவது 2 மணித்தியாலம் ஜெபிக்கிற நீ பைபிள் அப்படியே வாசிக்க பழகு. පැයක් දෙකක් යාඥා කරන ඔබ ඒ වෙලේම බයිබලේ කියවන්න என்ன පුරුදු වෙන්න. பிரசங்கம் என்று பாரு. මොකද්ද දේශනාව කියන එක බලන්න. அத போய் வீட்டுல போய் அவருக்குத்தான் இவருக்குத்தான் எனக்குத்தான் அவங்களுக்குத்தான் பின்னுக்குள்ளவங்களுக்கு தான் முன்னுக்குள்ளவங்க கூடி கதைச்சு சூப் குடிக்காது.
ගෙදර ගිහිල්ලා මේක පිටිපස්සේ ඉන්න කෙනාට ඉස්සරහා ඉන්න කෙනා මට තමයි එයාට තමයි ඔහුට තමයි කියලා ඒ කතා කරලා ඒක සුප් එකක් අදලා බොන්න එපා. கணவன் மனைவி பிள்ளைகளா சேர்ந்து සුප් குடிக்காதீங்க கதைச்சி. පවුලේ අය ඇටියට එකතු වෙලා මව පියා දරුවන් ඇටියට කතා කරලා සුප් බොන්න ஆண்டவருடைய එපා. கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ඇස් ඒ දේ දකිනවා. ஆண்டவருடைய காதுகள் கேட்டு දෙවියන් கொண்டிருக்கிறது. වහන්සේගේ කන් ඒ දේ අස්වනවා. கிறிஸ்தவம் இன்றைக்கு எங்கேயோ போயிட்டு ඉතුණුවන් අද කොයදෝ ගින් கிறிஸ்தவர்கள் வீழ்ச்சி அடைந்து ஆசீர்வாதத்தை பெற அல்ல, ஆசீர்வாதம் பெருக அல்ல, அப்படியே சுட்டரிக்கப்படக்கூடியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඉතුණුවන් වැටිලාද බින්දී වැටිලා ගින් තිබෙනවා ආශිර්වාදය ලබන්න නෙවෙයි ආශිර්වාදය පුච්චලා දමන්න. ஆசீர்வாத புச்சனை வாழ்க்கை அந்த அழிவுக்கு போய் கொண்டு ඒ ජීවිතේ විනාශයට ගින් තිබෙනවා. கவனிங்க, நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. அடிக்கடி பெய்கிற மழையில முதலாவது தேவன் தந்த வார்த்தை. නිතරම වයින් වරුස්සාව පළවෙනි දේ තමයි දෙවියන් වහන්සේ දීපු වචනය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தேவன் தந்த வார்த்தை. දෙවියන් වහන්සේ දීපු වචනය. திரும்ப சொல்ற, அடிக்கடி பெய்த மழை නිතරම වයින් වරුෂාව தேவனுடைய வார்த்தை. දෙවියන් වහන්සේගේ அது වචනය. மாத்திரமல்ல, ඒ විතරක් அந்த නෙවෙයි. வார்த்தை தான் நமக்கு கண்ணாடியா ඒ இருக்கு. වචනය තමයි අපිට කැඩපතක් எங்களுடைய ඇටියට තිබෙන. இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற வார்த்தை. අපේ ඇතුළේද ඇතුළාන්තරද විමසා බලන ඒ වචනය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வார்த்தையோடு இருக்கிற நேரம் எவ்வளவு? වචනයත් එක්ක තිබෙන කාලය කොතරම්. வார்த்தையோடு இருந்து உன்னை ஆராய்ந்து அறிகிற நேரம் எவ்வளவு? වචනයත් එක්ක ඉඳලා ඔබව තේරුම් විමසා බලන කාලය කොච්චරද? நன்றாய் சிந்தியுங்கள். හොඳට කල්පනා කරන්න. ஒரு ஊழியக்காரனுடைய சகோதரன், එක සේවකයෙක්ගේ සහෝදරයෙක් அவன் இந்த இடத்துலயோ வத்தலையில இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்திருந்தான். මේ ස්ථානයේ වත්තල ස්ථානයකට නමස්කාරමයට ආවෝ. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். පාලකතුමා දේශනා කරමින් அவன் හිටියා. பின் கதிர நல்லா தூக்கம். පිටිපස්සේ පුටුවේ හොඳට නිදි. அவன் முடிஞ்சோன்னு சொன்னான், ඉවරුණායිම ඕ කිව්වා. அண்ணன் உங்களோட பிரசங்கம் எனக்கு தாளாட்டு மாதிரி நல்லா தூங்க செய்தது. ඔබගේ දේශනාව මට හොඳ නලවනවා වගේ මට හොඳට නිින්ද ගියා. நல்லா கேளுங்க. හොඳට ආගන්න. நல்லா சிரிச்சிட்டு நான் விட்டுட்டேன். හොඳට hina වෙලා මං அவனுக்கு கிடைத்த மனுஷி கேன்சர் உள்ள மனுஷி. ඌට ලැබුණු භාර්යාව ඇයට කැන්සර්. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. ஒழுங்கான முறையில் அவன் திருமணம் செய்ய இல்லை. අරි ආකාරව ඌ කසාදේ බැන්දේ නැහැ. திருமணத்துக்கு முன்பு அழிவை சம்பாதிச்சான். ඒ කසාදේට පෙරම ඌ විනාශය අම්බ කරාගත්තා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට ආගන්න. இப்ப அது இன்னும் எலும்புருக்கி மாதிரி கேன்சர்ல இருக்கு. තවත් ඒක පිළිකාවක් ඇඩියට තිබෙනවා. பிலிக்காவாக் எலும்புருக்கி மாதிரி இருக்கு. இல்ல மெல்லிஞ்சி முள்ளு விளங்குற மாதிரி இருக்கு. ඒ කෙට්ටු වෙලා ඇටකටු පේන හැටියට ඒ පිළිකාව. அதுக்கு பிறகு அவர் என்ன தெரியுமா சொன்னா, ඊට පස්සේ ඌ මොනවද දන්නවද? பாஸ்டர் சரியில்லை, පාලකතුමා හරි ஊழியக்காரன் නැහැ. சரியில்லை, සේවකයන් හරි அந்த නැහැ. சபை சரியில்லை, ඒ සභාව හරි இந்த නැහැ. சபை මේ சரியில்லை, සභාව හරි නැහැ. மக்கள் சரியில்லை. සෙනඟ හරි නැහැ. நல்லா கேளு. இப்பவும் நரக வாழ்க்கையை தான் அனுபவிக்கிறான். නමුත් ඌ ඇවිල්ලා නරක විපාකයක් තමයි ඌ විඳින්නේ. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. அடிக்கடி பெய்கிற மழை எங்களை கடினப்படுத்த அல்ல, எங்களை கட்டி எழுப்ப. නිතරම වයින් වරුස්සාව අපව දැඩිකමට පත් කරන්න නොවේ, අපව ගොඩ නගන්න. ஆமென். ආමේන්. இந்த பிரசங்கம் அங்க கேட்கப்படும். මේ දේශනාවේ අසනු ලබයි. இனியாவது கடினத்திலிருந்து மனம் திரும்பட்டும். දැඩිකමේ නම් පසුතැවිලි වෙන්නට சில ඕන. நேரம் இப்படிப்பட்ட மழையை பெற்ற நாங்க எங்கள் மேல தேவன் விளைய செய்திருக்கிறார், நாங்க பலன் பெறணுமே ஒழிய வேதனையை பெறக்கூடாது. මේ වරුෂාව උන්වහන්සේ අපි කෙරේ වැගුරුවා. මේ තුලින් අපි ඵලයක් ලබන්න ඕනේ. නැත්තම් பலனை பெறணுமே ஒழிய வேதனையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ඵලයක් ලබන්න ඕනේ. නැත්තම් වේදනාව நீங்க නොවේ. இந்த 6வது அதிகாரத்தை வாசிங்க, 6 වෙනි පරිච්ඡේදය කියවන්න. வீட்டுல போய் வாசிங்க. ගෙදරකින් කියවන්න. பின்வாங்குற ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு போய்விடும். පසු පට වුණු තත්වයකට ඔබව ගෙනියයි. காலம் பொல்லாது. කාලය නපුරුයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. காலத்துக்கு ஏற்ற விதத்துல வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க. அந்த மலைக்கு உங்களை அப்படியே மூழ்க விட்டு விடுங்க. කාලයට අනුව බයිබලේ කියවන්න, මේ බයිබලයට ප්‍රේම කරන වචනයට ඒ වරුසාවට ඔබව ගිලෙන්නට අතාරින්න. ஆமென். ආමේන්. இப்ப அடிக்கடி பெய்கிற மழை முதலாவது தேவ வார்த்தை. නිතරම වයින් වරුසාව නම් ඒක දෙවියන් වහන්සේගේ වචනයයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் அடிக்க ஒருக்கா நினைக்கிற காரியம் இதுதான்.
නිතරම මං සීකරන්නේ මේ දේ තමයි. அடிக்கடி பெய்த இந்த மழையாகிய வார்த்தையை மறந்தால் உன் பிள்ளைகள் மறக்கப்படும். නිතරම වයින් වරුස්සාව කියන දේව වචනේ අමතක කරොත් ඔබගේ දරුවව අමතක எதிர்காலம் மறக்கப்படும். ඔබගේ අනාගතය நன்மை மறக்கப்படும். ඔබගේ යාපත ஆசீர்வாதம் ඔබගේ மறக்கப்படும். ආශිර්වාදය අමතක மகிமை போய்விடும். ඔබගේ මහිමේ යාවි. இயேசு கேட்டுக்க, இயேசு குமாரன் தேவன் மகனைத்தான் கொடுத்து ரட்சித்தாரே ஒழிய යේසුස් වහන්සේ කුමාර වූ පුත්‍රයාව දීලා තමයි ගැලවීමට පත් அந்த කරේ. வார்த்தை தான் இந்த வார்த்தை. ඒ වචනේ තමයි මේ වචනේ. ආමේන්. ආමේන්. ஆமென். ஆமென். நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. உங்களை பயமுறுத்த இல்ல, நீங்க பயங்கரத்துல இருக்கிறீங்கன்னு சொல்றேன். ඔබ බය කරන්න නොවේ, ඔබ භයංකාර අත්වයෙන් ඉන්න එක ஆண்டவருடைய පෙන්වනවා. வார்த்தை அவ்வளவு மகிமை நிறைந்தது. அதைத்தான் அவர் மகிமைப்படுத்தினார். දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒ තරම් මහිමවත්, ඒක තමයි උන්වහන්සේ ஒரு මහිමයට පත් කරේ. பிரசங்கத்தை வந்தா எழுதுங்க, என்ன தலைப்பு, என்ன உதாரணம், என்ன பேசப்பட்ட, இன்றைக்கு எனக்கு என்னது. දේශනාවක් කිව්වොත් ඒක ලියන්න පුරුදු වෙන්න මොනවද කිව්වේ, ඒකේ මාර්තුකාව කුමක්ද, ඒක මටද කතා කරේ, எனக்கு என்னது මට මොනවද. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பரிசுத்த விசேஷித்த நித்திய மகிழ்ச்சினா ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை மகிமையின் நாள்ல நீ இருக்கிற. සුදු වූ පවිත්‍ර වූ සදාකාලික ප්‍රීතිමත් දවසක් කියන එක තමයි ඉරිදා දවස. சொல்லுங்க ஆமென். ஆமென். அதுல உனக்கு அடிக்கடி மழையை பெய்ய பண்ணிக்கொண்டு නිතරම උන්වහන්සේ වර්ෂාව වගුරුනවා. வார்த்தையை அசட்ட பண்ணிராங்க. වචනය සුළු කොට සිතන්නට. தேவன் உங்களை அசட்ட பண்ணிடுவார். දෙවියන් වහන්සේ ඔබව සුළු කොට සිතා. இந்த வருடம் துதியின் வருடம், මේ අවුරුද්ද ඇවිල්ලා ප්‍රශංසාවේ தேவனுடைய අවුරුද්දයි. துதியை சொல்லி வருகிற දෙවියන් வருடம். වහන්සේගේ ප්‍රශංසාව කියා එන அந்த අවුරුද්දයි. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ඒ වචනේට ඔබ කීකරු වෙනවා. அந்த வார்த்தைக்காக உங்களை அர்ப்பணித்தீங்களா? ඒ වචනය වෙනුවෙන් ඔබව ඔබ කැප කරාද? நாளாந்த அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல உங்களை ආராய்ந்து பார்த்தீங்களா? ඒ වචනේ එළියෙන් ඔබව තේරුම් අරගෙන බැලුවාද? கடினப்பட்டுடாதீங்க. ඔබ දැඩි වෙන්නට එපා. வேதனை பெருகிறோம். ඔබගේ වේදනාව වැඩි වේවි. அப்படியா? அப்படி என்று சொன்னால் එහෙමනම් நாங்கள் நிலத்தை போன்றவர்கள். අපි පොළව වගේ අය. எங்கட வாழ்க்கையில விதைக்கப்படுகிற வித தேவனுடைய வார்த்தை. අපේ ජීවිතේ පොළවේ වෙන ජීවිතේ වපුරන්නා වූ වචනේ දෙවියන් වහන්සේගේ වචනේ. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். முதலாவது ஆண்டுடைய வார்த்தை. පළමුව දෙවියන් වහන්සේගේ වචනේ. இரண்டாவது கிருபை. දෙවෙනි එක තමයි කරුණාව. ஆமென். ආමේන්. எல்லாரும் சொல்லுமா கையை உயர்த்தி. හැමෝම දයත් ඔසව. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. විනාශ නොවී ඉන්න சொல்லுங்க, දෙවියන් சொல்லுங்க. වහන්සේ කරුණාවයි. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. විනාශ නොවී ඉන්න එක උන්වහන්සේ කරුණාවයි. என் குடும்பம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. මගේ පවුල විනාශ නොවී ඉන්න එක උන්වහන්සේ என் කරුණාවයි. குடும்பத்துல கணவனை கொடுத்தது கர்த்தருடைய கிருபையே. මගේ පවුලේ சொல்லுங்க. ස්වාමිපුරුෂයා දීපේක என் කරුණාවයි. குடும்பத்தில் மனைவியை கொடுத்தது கர்த்தருடைய கிருபையே. මගේ පවුලේ භාර්යාව දීපේක උන්වහන්සේ பிள்ளைகளை කරුණාවයි. கொடுத்தது கர்த்தருடைய දරුවන් கிருபையே. දීපේක උන්වහන්සේ சபையை කරුණාවයි. கொடுத்தது கிருபையே. සභාව දීපේක කරුණාවයි. ஊழியர்களை கொடுத்தது கிருபையே. සේවකයන් දීපේක කරුණාවයි. வீட்டை கொடுத்தது கிருபையே. නිවස දීපේක කරුණාවයි. தொழிலை கொடுத்தது கிருபையே. හැකියාව දීපේක வாகனத்தை කරුණාවයි. கொடுத்தது கிருபையே. වාහන දීපේක කරුණාවයි. பணத்தை கொடுத்தது கிருபையே. මුදල් දීපේක කරුණාවයි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கொடுச்சாமா. දීලා දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරන්න. ஆண்டுடைய கிருபை. දෙවියන් වහන්සේ කරුණාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உன்னால ஒன்றுமில்ல, நீயும் ஒன்றுமில்ல. ඔබ තුල කිසිම දෙයක් නැහැ, ඔබත් කිසිවක් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේன். கிருபை, கிருபை, கிருபை. කරුණාව කරුණාව முதலாவது நான் කරුණාව. சொல்லணும் கிருபை. පළමුව අපි කියන්න ඕන කරුණාව. நான் சொல்லணும் கிருபை. මම කියන්න ඕන කරුණාව. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையாகிய மலை. දෙවෙනි එක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය වරුසාවෙනි වචනයයි. ஆமென். ஆமென். இந்த கிருபையின் நேரத்தை அசட்ட பண்ணாதீங்க. මේ කරුණාවේ වේලාව ඔබ සුළු කොට සිතන්න நோவாவுக்கு එපා. தேவன் சொன்னார், கதவை பூட்ட வேண்டிய நேரம் கதவை பூட்டண்டாரு. නෝවාට උන්වහන්සේ කිව්වා දොර වහන්න ඕන වෙලාවේ දොර වහන්න කියලා. கத்தரே பேழையின் கதவை அடைத்தார். ස්වාමින් වහන්සේ ඒ ඔරුවේ දොර වැව්වා. நல்லா கேளுங்க. அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தது ஒரு நோக்கத்துக்காக கத்தர். අන්නාල්ගේ කර්මාසය වැව්වේ එක අරමුණක් නිසා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தாமதங்களை ஏற்படுத்துறது கத்தருடைய கிருபை. ඒ පරක්කු වීම ඇති කරන එක දෙවියන් වහන්සේ කරුණාව. பதிலே கொடுக்காததும் கிருபை, பதில் கொடுக்கிறதும் கிருபை. ඒ පිළිතුරු දෙන එකයි නැති එකයි උන්වහන්සේ කරුණාව. ஆமென். ආමේන්. இவ்வளவு கிருபையை கொடுத்து நீ வளர்ந்திருக்கிறியா, வீழ்ந்திருக்கிறியா? මෙච්චර කරුණාව දීලත් ඔබ වර්ධනය වුණාද, ඔබ වැටී තිබෙනවා. ஆண்டவர் வார்த்தையாகிய மழையை பெய்ய பண்ணியிருக்கிறார். ඒ වචනේ වෙනි වරුස්සාව උන්වහන්සේ වැගුරුවා. அதற்குரிய செயல் உடைய வாழ்க்கையில் இருக்கா?
ඒ අනුව ක්‍රියාකාරකම් ඔබගේ ජීවිතයේ තිබෙනවා. கீழ்ப்படிவு இருக்கா? කීකරු වීම තිබෙනවා. கர்த்தருக்குரிய பயம் இருக்கா? ස්වාමින් වහන්සේ කෙරේ බය තිබෙනවා. கர்த்தருக்குரிய கனம் இருக்கா? ස්වාමින් වහන්සේ කෙරේ ගෞරවය තිබෙනවා. கர்த்தருக்கென்று நீ கிரியை செய்கிறாய். ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ඔබ ක්‍රියා කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நன்றா சிந்திங்க. හොඳට කල්පනා කරන්න. நன்றாக உணருங்க. හොඳට තේරුම් ගන්න. இந்த சகோதரர் සහෝදරයා. ஆரம்பத்துல யூத் பாஸ்டரா இல்லே? பழைய யூத் லீடர் ஆரம்பத்துல. පටන් ගැනීමේදී තරුණ කණ්ඩායම ලීඩර් කෙනෙක්. அதுக்கு பிறகு கோயார்ல කොයා ඌලිය. ஊழியம் என்ன செஞ்சிருக்காரு? நான் இனித்தான் ஊழியம் செஞ்சிருக்கிறார். සේවය කරලා තිබෙනවා. கேளுங்க, யூத் லீடர் உதாரணமா, யூத் லீடர் යූත් ලීඩර් கோயார்ல இருந்திருக்கார், කොයාර එකේ ඉඳලා ஊழியம் තිබෙනවා. செய்திருக்கிறார். සේවය කර තිබෙනවා. மனுஷி யாரு? එයාගේ භාර්යාව කවුද? முழு நேர ஊழியக்காரியா? එයා සම්පූර්ණ කාලයේ සේවකයෙක් හැටියට හිටියේ. கிருபை. කරුණාව. ஆமென். ආමේන්. கிரியே இருக்கா? ක්‍රියාව තිබෙනවද? நான் இவரை காட்டினது இவரை காயப்படுத்த இல்ல, உங்களை விளங்கப்படுத்த. මෙයාව උදාහරණයට ගත්තේ මෙයාව තුවාල කරන්න නෙවෙයි, ඔබට තේරුම් ගන්න උගන්වන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். உங்களோட கணவன், உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியே இருக்கா? ඔබගේ භාර්යාව, ඔබගේ ස්වාමි පුරුෂයා, ඔබගේ දරුවන් අතර ක්‍රියාව තිබෙනවද? இவர் நல்ல குடிகாரனா இருந்தா හොඳ බීම් බොන කෙනෙක් හැටියට මත්පැන් நல்ல බොන குத்து කෙනෙක් குத்துன்னு குத்தி இருப்பாரு. හොඳට ගාලා ඇති. நிம்மதி இல்ல, සැනසීමක් නැහැ. இருக்கிறதெல்லாம் குடிச்சிருவாரு. හැම තියෙන දේ හැම හොඳටම බොනවා. நிம்மதி இருக்கா? සැනසීමක් තිබෙනවද? ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கு. දෙවියන් වහන්සේ කොතරම් යාපත කරා. ஆமென். ආමේන්. எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கு, හැමෝගෙම ජීවිතේ මොකක් හරි අඩුපාඩුවක් பலவீனம் තිබෙනවා. இருக்கு. දුර්වලකම තිබෙනවා. எதுக்கு මක් නිසාද? இவ்வளவு அந்த கிருபை உனக்கு எதுக்கு? මේ තරම් කරුණාව ඔබට කුමකටද? நீ நினைச்சபடி வாழவா? இந்த உலகத்துல உன்னை உயர்த்தவா? உலக மகிமை கண்டு வாழவா? ඔබ වෙනුවෙන් ජීවත් වෙන්නද? මේ ලෝකේ ඔබ ඔසවන්නද? පෝසත් කෙනෙක් හැටියට அல்லது தேவனை உயர்த்தவா? නැත්නම් දෙවියන් වහන්සේ උසස් කරන්න? தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. දෙවියන් වහන්සේ කැඳවීම ඒ වරප්‍රසාද කවදාවත් වෙනස් கரங்களை වෙන්නේ தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க. தேவன் கொடுத்த கிருபைகள் தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. මේ ස්ථානයේ ඔබ ඉන්නේ දෙවියන් වහන්සේ දීපු කරුණාව නිසා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது மாத்திரமல்ல, வார்த்தையாகிய மலை ඒ විතරක් නොවේ, වර්ෂාව වෙනි ඒ වචනය இன்றைக்கு இந்த அளவு ஒரு உயர்ந்த நிலையில மற்றவர் எங்களை கனம் பண்ணுகிற அளவுல மதிக்கிற அளவுல நாங்க நிக்கிறோம் என்ற ஆண்டவருடைய கிருபை. අද මේ උසස් ස්ථානයක අන් අය පිළිගන්න පුළුවන් විදියට අපි ඉන්නවනම් ඒක දෙවියන් වහන්සේ කරුණාවයි. பிரவீன் பிரதர், ප්‍රවීන් සහෝදරයා, பிரவீன் இங்கிலீஷ்ல தானே சொல்ல, பிரதர் பிரவீன், බ්‍රදර් ප්‍රවීන්, பாஸ்டர், පාස්ටර්, சிஸ்டர், සිස්ටර්, தமிழ்ல சொல்ல சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர் எக்ஸ், සිස්ටර් එක්ස්, பேர் எக்ஸ். නම තමයි එක්ස්. நன்றா கேளுங்க, හොඳට තේරුම් நல்லா ගන්න. சிந்திங்க. හොඳට කල්පනා කරන්න. இன்றைக்கு தேவன் உயர்ந்த ஒரு கணத்தை எங்களுக்கு கொடுத்து, දෙවියන් වහන්සේ උසස් ගෞරවයක් දී තිබෙනවා. அதுக்கு அமைய கூட வாழ்க்கை இருக்கா, செயல்பாடு இருக்கா, கிரியே இருக்கா? ඒ අනුව ඔබගේ ජීවිතයේ තිබෙනවද? ක්‍රියාකාරකම් තිබෙනවද? நான் பாம்புக்கு குழல் ஊத இல்லை, මං සර්පයාට නලාව වාදනය කරේ නැහැ. கேளுங்க, குழல் ஊத இல்லை. ඒක මම වාදනය කරේ නැහැ. நீதிமான்களுக்கு செய்தியை பேசுறேன். ධර්මිෂ්ඨයන්ට පණිවිඩය කතා කරනවා. ஆமென். ආමේන්. விளங்கி கொள்ளுங்க, හොඳට තේරුම් ගන්න. புரிஞ்சு கொள்ளுங்க, තේරුම් ගන්න. உங்களை கண்டு கொள்ளுங்க, ඔබව තේරුම් ගන්න. விளங்கி கொள்ளுங்க, ඔබ තේරුම් ගන්න. புரிஞ்சு கொள்ளுங்க. இடரலா இருந்தால் உங்களுக்கு ஐயோ ஆபத்து வரும். ඔබ බාධාවක් හැටියට හිටියොත් ඔබට අයියෝ, ඔබට අනතුරක් ඒවි. ஐயோ ஆபத்து, ஐயோ என்றால் ஆபத்து. අයියෝ කියන එකක් අනතුරක්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எரேமியா சொல்றான் ஐயோ, එරේමියා කියනවා අයියෝ, ஏசாயா சொல்றான் ஐயோ, ඒසායා කියනවා අයියෝ, எசேக்கியேல் சொல்றான் ஐயோ, සේකයා කියනවා අයියෝ, மீகா சொல்றான் ஐயோ. මේගා කියනවා අයියෝ. ஆபத்து, අනතුරක්. ஆபத்துல இருக்கிறீங்க. අනතුරේ ඉන්නේ. ஆண்டவருடைய மலையாகிய வசனம், மலையாகிய கிருபை கொடுக்கப்பட்டும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பாடு இல்லாட்டி நீங்க ஆசீர்வாதத்தை பெற மாட்டீங்க, சுட்டரிக்கப்படக்கூடியவர்களாய் மாறி விடுவீர்கள்.
දෙවියන් වහන්සේ දීපු වැස්ස කියන වචනේ ඔබ ආශිර්වාදය ඒ තුල නැත්තම් ඔබ ගින්නක් මේ පිච්චිලා යනවා නැත්තම් විනාශයට යනවා. நன்றாய் கேளுங்க. හොඳට තේරුම් ගන්න. நன்றாக சிந்திங்க. හොඳට කල්පනා உங்களுடைய කරන්න. வாழ்க்கை අපේ ජීවිතය நான் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ඒ වපුරපු ඒ වචන முதலாவது கிருபை அந்த வார்த்தையாகிய மலை, පළමුව මේක තමයි කරුණාවේ වරුසාව වෙනි වචනය. இரண்டாவது செயல்கள் දෙවෙනිය ක්‍රියාකාරකම් எங்களுடைய இருதயத்துல இருக்கா. අපේ අදවත තුල තිබෙනවා. ஆண்டுடைய கிருபையாகிய மலையை நான் பேசினேன். දෙවියන් වහන්සේගේ කරුණාව වෙනි වැස්ස ගැන මම அந்த කතා கிருபை කරා. கேட்டுக்கொள்ளுங்க, நான் சொல்ற வார்த்தையை. මං කියන වචනේ ආගන්න. தேவன் அளிக்கும் வாய்ப்புகள், දෙවියන් වහන්සේ විනාශ කරන தேவன் எங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு, සමාවෙන්න දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ ඒ අවස්ථාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீங்க உயிரோடு இருக்கிறதுனால அல்ல, தேவ கிருபையினால உயிரோடு இருக்கிறீங்க. ඔබ ජීවතුන් අතර ඉන්න නිසා නොවේ, දෙවියන් වහන්සේ කරුණාව නිසා තමයි ඔබ உங்களை ජීවත් ஏன் වෙන්නේ. உயிரோடு வைத்திருக்கிறார்? ඇයි ඔබ ජීවතුන් අතර තබා இந்த තිබෙන්නේ? வாய்ப்பு என்னத்துக்கு? මේ අවස්ථාව කුමකටද? ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, ஆராதிச்சாச்சு, போயாச்சு. ඉරිදා ආවා, නමස්කාර කරා ගියා. அக்கா நல்லா கேளுங்க, இதுக்கு தான் உங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்தாரா? මේ නිසාද ඔබට මේ කරුණාව දුන්නේ? அல்லது நீங்க உங்களோட சுய விருப்பத்தின்படி உங்களோட உயர்வை பார்த்து கொண்டு ஓரத்துக்கா இந்த வாழ்க்கையை கொடுத்தார்? ඔබ මේ කරුණාව ලබාගෙන ඔබ උසස් වෙලා ඔබගේ ජීවිතේ බලාගෙන දුවන්නද මේ කරුණාව? அல்லது நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கணும், பெருமையா வாழணும்ன்றதுக்கா இந்த உங்களோட ஜீவனை கூட்டது, உங்களை காத்தது, உங்களோட குடும்பத்தை காத்தது இதுக்கா? ඔබ හොඳට අම්බ කරන්න ඕනේ, උසස් වෙලා පෝසත් විදිහට ජීවත් වෙන්න ඕනේ. මේ නිසාද ඔබයි ඔබගේ පවුලයි ආරක්ෂා කරේ? நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சில நேரம் கடவுள் மூட நல்ல, நீ நானும் தான் மூட. දෙවියන් වහන්සේ මෝඩෙක් නොවේ, ඔබයි මමයි තමයි මෝඩේ. சில நேரம் நாங்க மூடரா தான் வாழ்றோம். සමහර විට අපි මෝඩයෙක් හැටියට තමයි நாங்க ජීවත් වෙන්නේ. கடவுளுக்கே டாட்டா காட்டுற மக்களா தான் இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේටම ටාටා පෙන්නන අය. கடவுள் டாட்டா காட்டுற எல்லாம் முடிஞ்சு. දෙවියන් වහන්සේ ටාටා පෙන්නුවොත් හැම දෙයක්ම உன் ඉවරයි. கணவனை உயிரோட வச்சிருக்கிறாரு கிருபை. ඔබගේ ස්වාමි පුරුෂයා ජීවතුන් අතර තබා තිබෙන உன் කරුණාව. மனைவிக்கு 1000 வியாதி இருந்தும் கிருபையினால பலப்படுத்தி இருக்கிறாரே கிருபை. ඔබගේ භාර්යාවට ලෙඩ රෝග දාත් තිබිලත් ශක්තිමත් කරානේ ඒ කරුණාව. உண்ட பிள்ளை உயிரோடு இருக்கிறது கிருபை. ඔබගේ දරුවන් ජීවතුන් අතර ඉන්න එක කරුණාව. உண்ட பிள்ளை உண்ட வீட்டுல ஆசீர்வாதத்தை கொடுத்தது கிருபை. ඔබගේ නිවසේ ආශිර්වාදයේ දීප එක කරුණාව. கடவுளுக்கு டாட்டா காட்ட இல்ல, දෙවියන් වහන්සේට ටාටා පෙන්වන්න නෙවෙයි. அல்லது நாங்க இப்படி இருக்கிறோம் எக்ஷன் போட அல்ல. අපි මේ ඉන්නවයි කියන එක ඇක්ෂන් දාන්න නෙවෙයි. வெரி சாரி. ඔබ සමාවෙන්න. காலம் பதில் சொல்லிவிடும். කාලය පිළිතුරු දෙවි. உங்களோட வீட்டுல வர்ற மரணத்தை அனுமதிச்சிருந்தா இன்னைக்கு எங்க இருப்பீங்க? ඔබගේ නිවසට ආපු මරණය අනුමත කරා නම් අද ඔබ කොහෙද ඉන්නේ? உன்னோட கணவன் செத்திருந்தா நீ எங்க இருப்ப? ඔබගේ ස්වාමි පුරුෂයා උන් මැරිලා ගියා නම් உன் ඔබ කොහෙද மனைவி ඉන්නේ? செத்திருந்தா நீ எங்க இருப்ப? ඔබගේ භාර්යාව මිය ගියා இளம் නම් ඔබ பிள்ளைகள் කොහෙද ඉන්නේ? செத்திருந்தா நீ எங்க இருப்ப? ඔබගේ දරුවන් මැරිලා ගියොත් ඔබ කොහෙද ඉන්නේ? இதுக்கா மழை? මේකට තමයි වර්ෂාව. இதுக்காகவா மழை මේ பெய்யுது? නිසාද වර්ෂාව වස්සන්නේ? இதுக்காகவா வாய்ப்பு මේ கொடுக்கப்பட்டது? නිසාද ඔබට අවස්ථාවක් දුන්නේ? உண்ட பெருமை உன்னோடு இருக்கட்டும். தேவனுக்கு முன்பாக மரித்தா நாட்டம் எடுக்கிற மனிதர்கள். ඔබගේ උඩංගුකම ඔබ ඉදිරි ඔබ ගාව තිබ්බෙදෙන් ඔබ මැරුණොත් ඔබ ගඳ ගාවි. சில நேரம் உங்களோட பிள்ளைகளை பெருமையில வளர்க்காதீங்க. ඔබගේ දරුවන් උඩංගුකමෙන් වර්ධනය කරන්නට එපා. சத்தமா சொல்லுங்க, பயப்படுறீங்களே. ඔබගේ දරුවන් ඇවිල්ලා උඩංගුකමෙන් හදන්නට එපා. கேளுங்க, இவர் என்ற மூத்த மகனண்டா, මගේ මෙයා පාලකතුමාගේ වැඩිමල් පුතා නම් இவர் நாங்கெல்லாம் நிக்கிற இடத்துல අපි හැමෝම ඉන්න ස්ථානේ நான் தான் அப்பா. එයානේ පියා. நான் பேசுற இடத்துல இவரை பேச அப்படி கொடுங்க. එයා පාලකතුමා කතා කරන ස්ථානේ එයා කතා කරොත් මේම ගහන්න. கொடுங்க வாய்க்கு. කටටම ගහන්න. பழக்குங்க, வளர்க்குங்க. ඔබ උගන්වන්න, ඒ වගේම පුරුදු කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේ. ஆமென். சில நேரம் அப்பா அம்மாவோட பிள்ளைகள் பெருசா பெருமையா பேசுறாங்க. සමහරට දෙමව්පියන්ට වඩා දරුවන් උඩංගුකමෙන් කතා කරනවා. இதுக்கா கிருபை, இதுக்கா மலையாகிய வார்த்தை. මේ නිසාද කරුණාව, මේකටද කරුණාව වෙන්නේ වර්ෂාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நான் முதல்ல எங்கட பிள்ளைகளை கேட்கறது, கொடைஜி போனியா இல்ல பைபிள் வாசிச்சியாண்டு. ඔබ ඉස්රෝ මාන්නේ, ඔබ ඔබ නෙමෙයි මම ආන්නේ. පාලකතුමා ආන්නේ ඉස්කෝලේ ගියාද බයිබලේ කියවවද?
குழப்பமடைகிறாரு. முதல் கேட்கறது ஸ்கூலுக்கோ காலேஜ் இல்ல பைபிள் வாசிச்சு පළමුවන්නේ ඉස්කෝලේට ගියා එහෙම කියන එක නෙවෙයි පළමුව බයිබලේ කියවෝ ஜெபம் பண்ணியா? යාඥා කරාද நீ என்ன தெரியுமா சொல்ற? அவர் இப்பதான் பிள்ளை வந்து டயர்டா இருக்கிறாராம். දැන් තමයි පුතා ඇවිල්ලා ටයර්ඩ් එකේ ඉන්නේ அந்த அந்த பிள்ளைக்கு அந்த கிருபையை கொடுத்தவருக்காகவா டயர்டுக்காகவா? ඒක දරුවට කරුණාව දීපු නිසාද නැත්නම් ඒ ටයර්ඩ් එක නිසා நான் பிரான்ஸ்ல ஒரு சிஸ்டரோட கழிச்சு கொண்டு இருந்தேன். ෆ්‍රාන්ස් දේශයේ සහෝදරියක් එක්ක කතා කරන් அவ என்ன හිටියා தெரியுமா என்கிட்ட கேட்டா, ඒ මොකද්ද දන්නවද ඇහුවේ நீ ஒரு போதகர் தான் அண்ணன், ඔබ දේශකයෙක් නේ අයියේ நீ எவ்வளவு மணித்தியாலும் முழங்கால இருக்குன்னு கேட்டா. ඔබ පැය කොච්චරක්ද දනියෙන් යාඥා කරන්න කියලා ஐயோ குழம்புறாரு. தனி என்னவை முழங்காலில் இருக்கிறாய். දනිස්සෙන් ඉන්නේ சொல்லுங்க ஆமென். ආමේන් ஆமென். ආමේන් சபையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கு. සභාවේ ඇවිල්ලා වාඩි වෙලා තමයි ඉන්නේ நான் அடுத்த முறை பார்த்த ஃபெஸ்ட் சண்டே පළවෙනි ඉරිදා 8 மணில இருந்து 9:45 வரைக்கும் எல்லாரும் முழங்கால இருந்து பாடுவோம், துதிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த கம்யூனியனுக்கு மாத்திரம் எழும்புவோம். 8 ඉඳන් 8:45 දක්වා 8:45 නෙමෙයි 8 ඉඳලා 9:45 වෙනකම් 8 ඉඳන් 9:45 දක්වා හැමෝම දනින් ඉඳලා යාඥා කරනවා කියවනවා பிரசங்கமும் கேட்போம். දේශනාවත් අසමු பரிசுத்த பவுல் அநேக தரிசனங்களை கண்ட பவுல் அவன் சொல்ற, நான் உங்களுக்காக முழங்காலில் இருக்கிறேன். ඕ දර්ශනය දැකපු සුදු පෞල්තුමා කියන ඔබ වෙනුවෙන් මං දනියෙන් ඉඳන් தனிசெங் දනිසෙන් ඉඳන් தனி என்னமே தனிசெங் දනිසෙන් ඉන්නවයි කියලා சொல்லுங்க ஆமென். ආමේන් ஆமென். ஆமென். நீங்க ඔබ யாரையும் சொல்ல விரும்பல, பேரை சொன்னா அவங்களோட மனசு மாதிரி கோவமா வருது. නම කියන්නේ නැහැ කිව්වොත් එමේ යාලා භාර්යාවට කෝපය එනවා இவர் ஆக்களுக்கு முன்னுக்கு பேசுறாரு. මෙයා සෙනඟ ඉදිරියේ කතා කරනවා நல்லா கேளுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பெய்கிற மழை, பெய்த கிருபை, கமைய உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ඔබ කල්පනා කරලා බලන්න වර්ණ වර්ෂාව ඒ කරුණාව ඒ අතර ඔබගේ ජීවිතේ எத்தனை மணித்தியால முழங்கால කොහොමද? இருக்கீங்க? කීයක්ද ඔබ දනිසෙන් அறையில இருந்தீங்கன்னா இங்க நிப்பீங்க. அறையில ඒ කාමරේ அறையில இருந்து வந்தீங்கன்னா இங்க நிப்பீங்க. කාමරේ ඉඳන් ආවොත් මේ ඉඳීවි அறையில ஆடுனீங்கன்னா இங்க ஆடலாம். කාමරේ ඔබ නැටුවොත් මේ නටන්නට පුළුවන් சொல்லுங்க ஆமென். ආමේන් உங்களோட பிள்ளைகள் இருந்தா தயவு செய்து அம்மாமார் அப்பாமார் முழங்கால இருங்க. அவங்களோட எதிர்காலம் நல்ல ஒரு நிலைக்கு நீங்க கொண்டே கொடுக்கணும். දෙමෝපියන් දරුවන් වෙනුවෙන් ඔබ දනිස්සෙන් ඉඳලා ඒ අයට හොඳ අනාගතයක් ඉදිරියට ගෙන ගින් දෙන්නට ඕනේ. அதுக்காக முழங்கால இருங்க. ඒ නිසා ඔබ දනිස්සෙන් ඉන්න. சொல்லுங்க ஆமென். ආමේன் ஆமென். ආමේன். நல்லா கவனிங்க, நான் சொல்றது சில முதல்ல நேரம் தேரும் கண்ணு. உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணலாம், மூர்க்கத்தை உண்டு பண்ணலாம், சீற்றத்தை கொண்டு வரலாம். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய காதுகள் என்ற வசனத்தை සමහර கேட்டுக்கணும். විට මම කතා කරන දේ ඔබට කෝපය වැඩි කරන්නට පුළුවන්. ඒ වචනය දෙවියන් වහන්සේ කන් சில අසන. நேரம் நீங்க தாய் தகப்பன்மார் வெக்கப்படணும். සමහර වෙ ඔබ දෙමෝපියන් ලැජ්ජාවට ஒரு நாளைக்கு தேவனுக்கு முன்பாக நிக்க போகிறோம். දවසක් දෙවියන් වහන්සේ ඉදිරි ඉට ගන්නට යනවා. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், அவஸ்தா வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க. අපිට දීපු අවස්ථාව ඔබ ඒක අතාරින්නට එපා. தொடர்ந்து அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்து. නොකඩවා ඒ අවස්ථාව ඔබ පාවිච්චි කරන්න. இன்னும் தேவனை அறிகிற அறிவே அட. තවත් දෙවියන් වහන්සේ දැනීමෙන් ඉන්න. ஆண்டோடைய அன்பு எங்களுக்கு பொதுவா. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපට සෑයි. ஆமென். ආමේන්. ஆண்டோடைய அன்பு எங்களுக்கு பொதுவானது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපට පොදුයි. ஆமென். ආමේன். எல்லாருக்கும் பொது. හැමෝටම පොදුයි. எனக்கும் பொது. පාලකතුමාට எனக்கு පොදුයි. விசேஷம் இல்ல, இவருக்கு விசேஷம் இல்ல. පාලකතුමාට විශේෂයක් මට විශේෂයක් නැහැ. எனக்காகவும் மரித்தார், இவருக்காகவும் மரித்தார். පාලකතුමා වෙනුවෙන් උන්වහන්සේ මිය වුණ මැරුණා, අපි වෙනුවෙන් මැරුණා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இப்ப நீ மலையை பெற்றிருக்கிற, ඔබ වර්ෂාව ලබා තිබෙනවා. கிருபையை பெற்றிருக்கிற, කරුණාවත් ඔබට තිබෙනවා. இன்னும் சொல்ற அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற. තවත් ඔබට ආලේපයක් තිබෙනවා. அபிஷேகம் பெற்றிருக்கிறாய். ආලේපය ලබා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நற்கிரியை இருக்கா? හොඳ ගුණාංග නැත්නම් හොඳ ක්‍රියාකම් තිබෙනවද? நற்கிரியை இருக்கா? හොඳ ක්‍රියාකම් තිබෙනවද? நடத்தைகள் எப்படி? ඔබගේ ඇසිරීම කොහොමද? பேச்சுகள் எப்படி? ඔබගේ කතාව කොහොමද? ஒரு பிள்ளை தாயை பார்த்தா இப்படி செஞ்சா அது அடையாளம் என்ன? එක දරුවෙක් ඇවිල්ලා තමන්ගේ දෙමෝපියන් බල්ලා මේම කිව්වොත් ඒකේ අඩයාලම කුමක්ද? என்ன அடையாளம்? මොකක්ද ඒකේ සලකුණ? தாய பிள்ளைகள் தகப்பனை கனம் பண்ணுறாங்களா? දෙමෝපියන්ට ගෞරව කරනවද ළමයි? இல்லாட்டி
இப்படி பிள்ளைகளை பார்த்து சொல்லுதா? නැත්තම් ළමයි මේම බලලා කියනවද? இன்னைக்கு ஒழுக்கம் என்பது இல்லாம போயிட்டு. අද ඒ විනය කියන එකක් නැති වෙලා ගිහින්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அப்படிப்பட்ட ஒரு சம நிலைக்கு மனுஷன் மாறிட்டான். එහෙම සමාන ස්ථානයකට මිනිස්සයා වෙනස් වුණා. சமநிலைக்கு மாறிட்டான். සමානත්වයට මිනිස්සයා நான் වෙනස් என்னுடைய වුණා. கொழும்பு இறையில் கல்லூரி அதிபருடைய வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். එක දවසක් කොළඹ බයිබල් ඉඳ විදුවල පාත් සොල්ල. කොළඹ බයිබල් විදුවලේ ඇවිල්ලා விதுவல நேமே விதுவலுக்கு கெதர் විදුවල් පතිගේ ගෙදරට පාලකතුමා කෑමට போனேன். ගියා. அவர் அன்பா வாங்கண்டாரு. එයා හොඳ ආදරෙන් පිළිගත්තා. சிரித்தாரு. ட்ரிங்க்ஸ் தந்தார். ඉනා වුණා, බීම එකක් දුන්නා. நான் சாப்பிட்டு முடிய කෑම කාලේ ඉවරුණායින් පස්සේ அவர் சொன்னா நீ கெஸ்ட், ඔබ ඇවිල්ලා ගෙස් කෙනෙක්. இந்த பிளேட்டை கொண்டு அவரே கழுவி கொண்டு வச்சார். මාගේ ප්ලේට් එක අරන්ගින් කෝපය අරන්ගින් එයාම සෝදලා අරන් ඇවිල්ලා තිබ්බා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அவர் தான் ஐவோ பூபாலன் சார். அவர் என் பிரின்சிபல். එයා තමයි පූබාලන් සර් කියන පින්සිපල්. அவர் ஒலண்டு போவார், கனடா எல்லா நாடுகளிலும் போய் ப்ரீச் பண்ணிட்டு வருவார். කැනඩා, ඕලන්ත ඒ වගේ මම රටකටම ගිහින් දේශනා කරලා එනවා. கனத்துக்குரிய பாத்திரம். ඒ ගෞරවයට ලක් වෙන පාත්‍රයා. உயர்ந்த மனிதன். උසස් මිනිස්සෙක්. அவர் தான் என்னுடைய திருமணத்துல பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன். சைன் பண்ணினவர் நினைக்கிறேன். එයා තමයි මගේ විවාහයේදී දේශනා කරපු කෙනා නැත්නම් අත්සන් කරපු කෙනා. நல்லா கேளுங்க. හොඳට තේරුම් எங்க ගන්න. வந்தாலும் நின்று ஹாய் ஜோர்ஜ் அவ்வாயு நின்று காய்ச்சி කොහේ ගිහින් කොහේ දැක්කත් කොහමද ජෝර්ජ් කොහමද ඉන්නේ කියලා කතා කරලා தாழ்மை. යටත්කම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தாழ்மை. යටත්කම. நன்றா கேளுங்க. හොඳට තේරුම් ගන්න. நீ சாப்பிட்ட பாத்திரத்தை நீ கழுவுறாயா? உன் பிள்ளை சாப்பிட்டதை கழுவுமா? ඔබ කාපු පිඟාන ඕදනවද නැත්නම් දරුවන් කාපු පිඟාන ඔබ ඕදනවද? இப்படி மற்ற வேலைக்காரி இப்படி தூக்கி போடுதா? මේ වැඩකාරයන්ට මේ මුස්සලා දාන ඕදන நான் කියලා. இப்பவும் எந்த பாத்திரத்தை நான் தான் கழுவுவேன். නමු අදත් පාලකතුමා කනදී ඒ කෝපේ පාලකතුමා තමයි ඕදන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இப்பவும் நான் கழுவுவேன். අදටත් මන් තමයි ඕදන්නේ. எந்த பிள்ளைகள் கழுவுதான்னு அவங்க தான் கேட்கணும். මගේ දරුවා නෝදනවද කියලා එයාලව තමයි ආන්නට. நன்றா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. ආගන්න. நற்கிரிகைகள் හොඳ இதுகள் இருந்தா தானா இன்னும் ஆசீர்வாதத்தை காணலாம். මේ හොඳ පුරුදු තිබ්බොත් තමයි තවත් ආශිර්වාදය දකින්න පුළුවන්. அவைகளைத்தானா தேவன் செழிக்க பண்ணுவாராம். ඒවා තමයි දෙවියන් වහන්සේ සඵලත්වයට පත් කරන්නේ. நீதிமான் பனையை போல் செழிப்பான். ධර්මිෂ්ඨයා ඇවිල්ලා තල්ගාක් වගේ සඵලත්වයට වෙනවා. ආමේන්. සඵලත්වයට පත් වෙනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். சும்மா நீதிமான் பனையை போல் செழிப்பான், நீதிமான் பனையை போல் செழிப்பான் பார்த்தா வாய் சரியில்லை. ධර්මිෂ්ඨයා තල්ගාක් වගේ සඵලත්වය ලබයි කියන හැම තිස්සෙම කියනවා වචන. வாய் சரியில்லை. මුකේ හරිනේ. நீதிமான் பனையை போல் செழிப்பான், செழிப்பான் துதிக்கிறேன் நல்ல நல்ல வாய் சரியில்லை. ප්‍රශංසා කරනවා මේ වගේ இருதயம் சரியில்லை. අදවත හොඳ නැහැ. உள்ளந்திரியம் சரியில்லை. අතුලාන්තර හොඳ නැහැ. யாரை குறிச்சும் கதைச்சு சூப் குடிக்காதீங்க, பிற சூப்பா மாறுவீங்க. කවුරු හරි ගැන කතා කළා ඔබ ඒක සුප්පයක් බොන්න එපා. ඔබ සුප් වගේ වෙනස් වේවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கவனம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබ අවදානයි දෙවියන් වහන්සේ බලාගෙන நீ ඉන්නවා. இப்படி இருந்தா தான் உன் வாழ்க்கை அர்த்தமாகும். அநேகருக்கு அர்த்தமுள்ளதாய் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். මේම ඉටියොත් තමයි ඔබගේ ජීවිතේ අර්ථයක් වෙන්නේ. බොහෝ අයට අර්ථයක් ඇඩියට ආශිර්වාද කරන්නේ. ஆண்டுடைய வார்த்தையாகிய மலை, දෙවියන් වහන්සේගේ වචනය වෙන වර්ෂාව, கிருப, කරුණාව, அபிஷேகம். ආලේපය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆசீர்வாதம் இன்னும் பெருக பண்ணுங்க. ආශිර්වාදය තවත් වැඩි වෙන්න. சில நேரம் நாங்க நினைக்கிறோம் நாங்க சரியா நிக்கிறோம், நாங்க சரியா போறோம், வாரம் போறோம், கடவுளோட இருக்கோம். அது அங்க ஒண்ணு வேத வார்த்தையில நம்ம குப்பை. අපි හිතනවා අපි ආරි එනවා බයිබලේ කියවනවා වචනේ මේම යනවා මේම එනවා අපි ආරි කියලා. දෙවනේ මාත්‍යික වචන நாங்க එක කුණු ගොඩක්. திருந்த வேண்டியவர்கள். අපි තවත් ඇදෙන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு வாங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේට එන්න. அடிக்கடி பெய்த மழை නිතරම වයින්නා වූ ඒ වැස්ස. இல்ல உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை சுட்டரிக்கப்படக்கூடியதா? නැත්තම් ඔබගේ කිතුණු ජීවිතය ඇවිල්ලා විනාශයට පුච්චන්න පුළුවන් ජීවිතයක්ද? நீ தான் யோசிக்கணும். ඔබ තමයි நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். හොඳ ඵල දෙන්නේ නැති ගස් කපලා ගින්නට දානවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්.
உங்களோட பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, பைபிளோட வந்திருக்கிறாங்களா, யூத்தில் எழுத வேண்டிய கொப்பியோட வந்திருக்கிறாங்கன்னு முடிஞ்ச பிறகு பாருங்க. දේව මේ අවසානයේදී ඔබ බලන්න ඔබගේ දරුවන් බයිබලෙත් එක්ක තරුණ රැස්වීමට ආවද ලියන්න පොත්තේම ගෙනලා තියෙනවා. அல்லது நாங்க தான் கொப்பி கொடுக்கணுமான்ற காலம் வந்துச்சு. අපි තමයි කොපි පොත් தாய் தகப்பன் பொறுப்பற்றவர்கள், දෙමෝපියන්ට වගකීම් தாய் தகப்பன் உணர்வற்றவர்கள். දෙමෝපියන්ට ඇඟීමක් නැහැ. எழுந்திருப்போம். අපි නැගිටින්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේ ඔබ ආශිර්වාද